Taste the Daily. சென்னை நாவலூர் அருகே கல்லூரி மாணவியை முன்னாள் காதலன் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியோடிய முன்னாள் காதலனை தாழம்பூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தெற்கு தெருவைச் சேர்ந்த வேல்முருகன், இவரது மகள் காயத்ரி, வயது 19. இவர் சென்னை அருகே உள்ள நாவலூரில் உள்ள தனியார் பெண்கள் விடுதியில் தங்கி சென்னை நாவலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயோமெடிக்கல் படித்து வருகிறார். இவர் சொந்த ஊரில் பள்ளியில் படிக்கும் போதே ரத்தினகுமார், வயது 25 என்ற நபருடன் 9 ஆண்டுகளாக நட்பாக பழகி வந்துள்ளார். பின்னர் அது காதலாக மாறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காயத்ரி என்ற மாணவி கல்லூரிக்கு படிக்க வந்த பின்னர் காதலுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி இரவு 9 மணிக்கு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலைக்காக வந்த ரத்தினகுமார் விடுதியில் தங்கியிருந்த கல்லூரி மாணவி காயத்ரிக்கு போன் செய்து உன்னை சந்திக்க வந்துள்ளதாக கூறியுள்ளார். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு சென்று விடுவேன் என்று செல்போனில் கூறியதாகவும் கூறப்படுகிறது. இதை நம்பி விடுதியை விட்டு வெளியே வந்த காயத்ரி ஓஎம்ஆர் சாலையில் நின்றிருந்த ரத்தினகுமாரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்துள்ளார். தன்னுடன் காதலை தொடருமாறும் கைவிட வேண்டாம் என்றும் ரத்தினகுமார் கூறியுள்ளார். அதற்கு கல்லூரி மாணவி காயத்ரி மறுப்பு தெரிவித்ததால் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது மறைத்து வைத்திருந்த கேனில் இருந்த பெட்ரோலை காயத்ரி மீது ஊற்றி ரத்தினகுமார் தன்னிடம் இருந்த சிகரெட் லைட்டர் மூலம் தீ வைத்து அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளான். இதில் கல்லூரி மாணவிக்கு தீயானது மலமலான பரவியதால் அலறடித்து காயத்ரி மீது அருகில் இருந்தவர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்துள்ளனர். பின்னர் பொதுமக்கள் காயத்ரியை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கல்லூரி மாணவியை காயத்ரி கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள குளோபல் தனியார் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கல்லூரி மாணவி சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் கல்லூரி மாணவி காயத்ரி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து தப்பி ஓடிய ரத்தினகுமாரை செல்போன் சிக்னல் வைத்து கைது செய்த தாழம்பூர் போலீசார் திருப்போரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செங்கல்பட்டு சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் தமிழகத்தில் இந்த விடியா திமுக ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழலை உருவாக்கி கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி காமேஷ்.